உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தென்காசி அருகே மலையடிப்பட்டியில் நடைபெற்று வரும் அகழாய்வில் கண்டறியப்பட்ட 2500 ஆண்டுகள் பழமையான கிணறு மற்றும் படிக்கட்டுகளை முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு பார்வையிட்டார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள கரிவலம்பந்தநல்லூர் மலையடிப்பட்டி கிராமத்தில் நடைபெற்று வரும் அகழாய்வில் சுமார் 2500 ஆண்டுகள் பழமையான சங்ககாலத்தைச் சேர்ந்த செங்கற்களால் கட்டப்பட்ட படிக்கட்டு கிணறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த முக்கிய கண்டுபிடிப்பு கீழடிக்கு அடுத்த முக்கிய சங்ககால நகரமாக தென்காசியும் இருந்திருக்கலாம் என்ற புதிய வரலாற்று பார்வையை தொல்லியல் ஆய்வாளர்கள் முன்வைத்துள்ளனர். கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வரும் இந்த அகழாய்வில் வாழ்விட பகுதி மற்றும் ஈமப்பகுதி என 2 பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன. வாழ்விட பகுதியில் கீழடி உள்ளிட்ட சங்ககால தலங்களில் காணப்படும் செங்கல் கட்டிட அமைப்புகளை ஒத்த சுவடுகளும், கண்ணாடி மணிகள், கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், காதணிகள், விளையாட்டு காய்கள் உள்ளிட்ட பல தொல்பொருட்களும் கிடைத்துள்ளன. மேலும் நுண்கற்காலம் முதல் வரலாற்று காலம் வரை தொடர்ச்சியாக மக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த அகழாய்வில் கண்டறியப்பட்டவற்றை முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு பார்வையிட்டார். தொல்லியல் ஆய்வாளர்களிடம் அங்கு கிடைத்த பொருட்களின் விவரங்களையும் அவர் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு, திராவிட மாடல் ஆட்சியின் போது மலையடிப்பட்டி உள்ளிட்ட 7 இடங்களில் அகழாய்வு பணிகளை மேற்கொள்ள ஒன்றிய அரசின் தொல்லியல் துறையிடம் அனுமதி பெற்று ஆய்வுகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலகட்டத்தில் இந்த மலையடிப்பட்டி கிராமம் உள்ளிட்ட 7 இடங்களில் அகழ்வாய்வு செய்வதற்கு தேர்வுகள் செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் அதற்கு மத்திய ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறையினுடைய சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆன் ஆர்கியாலஜி காபா அதனுடைய அனுமதியை பெற்று அந்த அகழ்வாய்வு பணிகள் தொடங்கப்பட்டன. இந்த மலையடிப்பட்டி அகழ்வாய்வு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அகழ்வாய்வாக தமிழ்நாட்டின் வரலாற்றில் அமையும் என்பது உறுதி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.